எடுத்துக்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். ஸோ மத்தியானம் சாப்பிட்டதுமே எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது அப்படிங்கிற ஃபீலிங் தான் யாருக்கு இருக்கு? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லஞ்ச்ல நீங்க கரெக்ட் பண்ணியே ஆகணும். சில சமயம் வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ் கலந்த தூக்கம் இருக்கும். நம்ம உடம்பே வந்து ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ல ஒரு தூக்கம் வரும். ஆனா ஒரு மாதிரி மெதப்பா ஒரு தூக்கம் வரும். அந்த ரெண்டையும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். மெதப்பான தூக்கம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல லஞ்ச்ல தான் நீங்க கரெக்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான காரணம் நிறைய மாவுச்சத்து இருக்கிற சாப்பாடா நீங்க லஞ்ச்ல எடுத்துக்கிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் வந்து வைக்கிறீங்கன்னா அது அதிகமா வச்சுட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ரைஸ் வந்து ஒரு கை ஒரு இந்த அளவுக்கு தான் வைக்கணும். ஒரு கை இவ்வளவுதான் அள்ளி வைப்போம்ல, அந்த அளவுக்கு தான் நீங்க வந்துட்டு எடுத்துக்கணும். மீதி வந்து புரோட்டீனும் ஃபைபர், அதாவது புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்க அதிகமா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வயிறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல்லா சாப்பிட்ட திருப்தி இருக்காது அப்படின்னா கரெக்டா சாப்பிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி மெதப்பான தூக்கமும் வராது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய வாட்டர் இன்டேக்கை கரெக்ட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு அந்த தூக்கம் இல்லாம இருக்கும். சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டா ஜென்டில் வாக் போலாம். இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா ஏதாவது வீடை வந்து கிளீன் பண்றது, இல்ல ஏதாவது திங்ஸ் அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி நீங்க வந்து டைவர்ட் பண்ணி பாருங்க. அதையும் மீறி தூக்கம் வருதுன்னா ஒரு 30 மினிட்ஸ் தூங்குங்க போதும். அலாரம் வச்சுக்கோங்க. நீங்க 1 hour 2 hour தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸ்லீப். ஸோ 30 மினிட்ஸ் நீங்க தூங்குறதுனால தப்பு இல்ல. 1 hour 2 hour ஆகிறப்ப தான் உங்களுடைய ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா ஹெல்தி வேலை வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.